Hi friends, welcome back to my channel Drama Love Shifa. Why are you? Episode 4. Fighter and tutor ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இப்போ ஃபைட்டர் எந்திரிச்சிடுறான். ஆனால் டியூட்டர் மேலே படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை மெதுவாக மடியில் படுக்க வச்சு இவனோட ஷர்ட்டையும் எடுத்து போற்றி விடுறான். அவன் மெதுவாக கண்ணை முழிக்கிறான் டியூட்ரு. அப்போ ஃபைட்டர் கேட்குறான், என்ன எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். என்ன கம்ஃபர்டபுள்? என் மடியில் படுத்து தூங்கினல அது அப்படின்னு ஃபைட்டர் கேட்குறான். நான் ஒன்றும் உன் மடியில் தூங்கலை, நீ தான் என் மேலே தூங்கின அப்படின்றான். அப்படியா, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவன் ஷர்ட்டை காட்டுறான். அவன் ஷர்ட் இவன் மேலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே டியூட்டர் அதை உடனே கட்டி அவன் கையில் கொடுத்துட்றான். அப்போ பின்னாடி ஏதோ லைட் தெரியுது, யாரோ வராங்க வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்திருக்காரு. வாட்ச்மேன் இவங்களை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாரு. இவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குல்ல, 2 பேரும் ஒன்றா உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த வாட்ச்மேன் இவங்க 2 பேரை பார்த்து சிரிக்கிறான். 2 பேரும் வெளியில் வந்த உடனே அவன் தனியாக நடந்து போக போகிறான். அப்போ எங்கே போகிற அப்படின்னு ஃபைட்டு கேட்குறான். எங்கே போவேன், நான் என்னோடய ரூமுக்கு தான் போகிறேன் அப்படின்னு டியூட்டர் சொல்ல, வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேணான்னு சொல்ல அவன் கையை பிடிச்சி அவனுடைய காருக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். காரில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஒன்றா போய்கிட்டே இருக்காங்க. வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். எதுக்கு? நான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கா? பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கு ஹவாவோடைய பர்த்டே பார்ட்டிக்கு என்கிட்ட கேக் கொடுக்க சொன்னல, அதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனை சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஃபைட்டர் டியூட்டர்கிட்ட கேட்குறான், நீ எனக்கு இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறியான்னு. டியூட்டர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், ஹவா தானே உன்னை கேட்க சொன்னான் அப்படின்னு. அதுக்கு ஆமாம், அவள் தான் கேட்க சொன்னான், ஆனால் அக்செப்ட் பண்ணுறது பண்ணாதது உன்னோட இஷ்டம் அப்படின்னு இவன் சொல்ல, சரி நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ ஃபைட்டர் டியூட்டரோட ஃபோனை டக்குன்னு அவன்கிட்ட பிடுங்கி அதில் நம்பர் எடுத்துக்கிறான். எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுற? நீ நல்லபடியாக கேட்டால் நானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2 பேரும் இப்போ வந்து சண்டை போட்டுக்காமல் நார்மலாக தான் இருக்காங்க. ஒருத்தரை பார்த்துக்காமலே சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவனுடைய வீடு வந்தவொடனே அவனை ட்ராப் பண்ணிடுறான். அவனை சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவனை பார்த்துட்டு இவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் காருக்குள்ளே. இவன் ரூம்குள்ளே போனோடனே டியூட்டருக்கு கால் வருது. இவன் டியூஷன் எடுக்கிறான்ல, அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸு இனிமேல் எங்களுக்கு டியூஷன் வேணாம், கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாங்க. இவனும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் கால் கட் ஆனோடனே இவனுக்கு தான் இவனோட கஷ்டம் தெரியும். நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, பணத்துக்கு என்ன பண்ணுறது, வேறு ஏதாச்சும் வேலை தான் தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்போ ஜால் இருக்கால, ஜானுடைய தங்கச்சி, இப்போ அவங்ககிட்ட ஜானுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. இவன் பேர் வந்து நட்டே வந்து இவகிட்ட பேசுகிறான். உன்னுடைய லைன் ஐடி கேட்டு நீ கொடுக்கவே இல்லை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி இன்னைக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். இவளை வந்து ஒரு லைன் ஐடியை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். எஸ்கேப் ஆகி வந்துட்டு இந்த பையனை மீட் பண்ணுறான். இவனோட பேர் வந்து ஜென்னை மீட் பண்ண உடனே ஜால் வந்து அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, இது வந்து என்னோட இன்னொரு ஃபோனு, இந்த ஐடியை வந்து நான் இப்போ நட்டைக்கிட்ட கொடுத்துருக்கேன், எனக்காக நீ என்ன மாதிரி நட்டைக்கிட்ட பேச ப்ளீஸ், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அவனை ஃபோனை வாங்கிக்கிறான். இப்போ சைஃபா அந்த க்யூட் பாய் கிளப்பில் இருக்கான். அப்போ இப்போ உன்னுடைய பார்ட்னர் யாரு நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூரத்துலேருந்து ஜான் ஓடி வரான். என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓடி வரான். ஆனால் அவங்க கரெக்டாக சைஃபாவை திருப்பி காட்டும்போது இவனை பார்த்துட்டு இவனை ஒரு வழியாக ஒத்துக்கிறான். அப்போ 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு உங்கள் 2 பேருக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணணும், அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அவங்கள ஃபோட்டோ எடுக்காமல் அவங்கள நெருக்கமாக உட்கார வச்சு கிட்டார் வச்சு ஒருத்தர் பக்கத்தில் பாருங்கள், அவங்க ஃபேஸை பாருங்கள் அப்படின்னு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சும்மாவே இல்லாமல் சண்டை போட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த க்யூட் பாய் கிளப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, சும்மா இந்த 2 மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியாச்சும் நடிங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது அப்படின்னு ஜான் சொன்னதுக்கு அவங்க கிளப்போடைய ப்ராக்டிஸ் ரூமோட கீ கொடுத்து நீங்கள் எப்போ வேணால் இப்போ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே உட்காந்து இவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜான் கிட்டார் வச்சு ப்ளே பண்ணுறான். ஆனால் அவன் ப்ளே பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது. இவன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சைஃபாக்கு தான் நல்லா ப்ளே பண்ண தெரியும்ல, ஸோ வந்து அவனை கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறான். அப்போ ஒரு வேளை உனக்கு வந்து ஒரு பிக் இருந்தால் நல்லா நீ ப்ளே பண்ண போல அப்படின்னு சொல்கிறான். பிக்கா? அப்போ எனக்கு அது வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் பிக்கு வாங்குறதா முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரி சண்டை போடாமல் 2 பேரும் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கையை பிடிச்சி டீச் பண்ணும்போது 2 பேர் ஃபேஸும் பக்கத்தில் வருது. அப்போ அவனுக்கு ஃபஸ்ட் வாட்டியும் 2 பேரும் கிஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஞாபகம் வந்தவொடனே 2 பேருக்கும் டக்குனு அந்த ஞாபகம் வருது. ஸோ 2 பேருமே சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஒருத்தர் மாற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மறுபடியும் சோகமாக டியூட்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். என்னை பற்றி அவன் கொஞ்சம் கூட கேரே பண்ணுறதில்ல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஹவா சோகமாக கேட்க
டியூட்டருக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் கிஸ் பண்ணால அதை பற்றி சொல்ல வரான். ஆனால் அப்போ அங்கே ஃபைட்ரு வந்து ஹவாவை கூப்பிட்டுட்டு போயிடுறான். வா நம்ம 2 பேர் டின்னர் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு ஃபைட்டர் வந்து டியூட்டரோட ரூம் கிட்ட வந்திருக்கான். எதுக்கு நீ ஏன் ரூம் கிட்ட வந்த அப்படின்னு கேட்டோடனே, நான் உங்கள்கிட்ட சொல்லாதன்னு சொன்னல, எதுக்கு அவகிட்ட அதை பற்றி சொல்ல வர அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டியூட்டர் அவங்களை பார்த்து, நீ எதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை, உனக்கு ஹவாவை பிடிக்கலன்னா அவகிட்ட ஓப்பனாக பேசிடு, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். நானும் தான் அவாய்ட் பண்ணணும் தான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு, நீ பார்த்தா அப்படி தெரியல, இப்போ நீ அவளை டின்னருக்கு வேறு கூப்பிட்ருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ பண்ணுறதுலாம் நல்லாவே இல்லை, எனக்கு உனக்கு டீச் பண்ணுறதுக்கும் ஆசையே இல்லை, நான் உனக்கு டீச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபைட்ரு, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ நல்லா தானே பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜான் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் போகிறதா முடிவு பண்ணாங்கல்ல. ஸோ அப்போ அங்கே சைஃபாவும் வரான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவன் வந்து கிட்டாரோட பிக்கு வாங்க போகிறான். அவன் வந்து கிட்டாருக்கு ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போகிறாங்க. இப்போ இவனுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அவன் டீச் பண்ணுறான். ஆனால் இவன் அதை பற்றி கவலையே படாமல் இவன் மட்டும் ஃபோன் நோண்டிக்கிட்டு அவன் இஷ்டப்படி இருக்கான். நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற, உன்னோட இங்கிலீஷ் நல்லா இல்லை, கொஞ்சமாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு டியூட்டர் சொல்கிறான். உனக்கு என்ன, நீ சும்மா வந்து உட்காந்தாலும் உனக்கு காசு கிடைக்க தானே போகுது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவனுக்கு கோவம் வந்து, எனக்கு இப்படியெல்லாம் டீச் பண்ண பிடிக்காது, நான் இனிமேல் உனக்கு டீச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறான். சரி இந்தா இன்றைக்கி ஒரு நாளைக்கு உனக்கு சம்பளம் அப்படின்னு கொடுக்குறான். உன் காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறான். இப்போ ஜானும் சைஃபாவும் காட்டுறாங்க. சொன்ன மாதிரியே 2 பேரும் பிக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் சைஃபா சொல்கிறான், இதை பத்திரமா வச்சுக்கோ, இல்லை அது அடிக்கடி தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் ஒன்று பண்ண, இதை வந்து ஒரு பிரேஸ்லெட்டாக செஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதை செய்ய தெரியாதே அப்படின்னு அவன் சொல்ல, நீயே எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சைஃபாவை செஞ்சு கொடுக்க சொல்கிறான். ஆனால் என்கிட்ட அந்த திங்ஸ் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஒன்றா அதுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போகிறாங்க. இப்போ 2 பேரும் பழைய மாதிரி சண்டை போடாமல் ஏதோ டேட்டிங் வந்திருக்க மாதிரி 2 பேர் பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ சைஃபா கிட்ட ஜான் சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப கெட்ட பையன் நினச்சேன், ஆனால் நீ வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்க, நல்லவனாக மட்டும் இல்லை, நான் ரொம்ப ஹேண்ட்ஸம் தானே அப்படின்னு சைஃபா சொல்கிறான். டியூட்டர் ஒர்க் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் அதில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு பேசிக்கிறாங்க. டியூட்டரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவன் ஃபேமிலிக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய இடத்துலையும் வேலை இல்லை, இப்போ வேலை கம்மியாக இருக்குது, ஸோ பார்ட் டைமாக வேலை செய்கிறவங்கள வேலையை விட்டு எடுத்து தான் ஆகணும், இது எப்படி அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தயங்குறான். அப்போ டியூட்டர் வரான். டியூட்டர் வந்துட்டு, எனக்கு நீங்கள் பேசுறது நான் கேட்டேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேலை இல்லைன்னு எனக்கு புரியுது, உங்களுக்கு எப்போ வேலை இருக்கோ அப்போ சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீசெண்டாக அங்கேருந்து வந்துடுறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பணத்துக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் ஜப்பான் கிட்ட போய் டேன் பேசுகிறான். நீ சொன்ன மாதிரியே நான் வந்து ஜானை வந்து அந்த ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ண வச்சிட்டேன் பார்த்தியா, என்னை வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறான். நீ சொல்லி ஒன்றும் அவன் ஜாயின் பண்ண மாதிரி நான் கேள்விப்படலையே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி ஏதோ பண்ணி தான் அவன் ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு வழியை எப்படியே அவன் ஜாயின் பண்ணிட்டால, ப்ளீஸ் என்னையே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கேஞ்சிடான். நீ எதுக்கு நான் தொட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி விட்டுட்டு ஜப்பான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ ப்ளூ இருக்கால அந்த ஃபஸ்ட் இயர் பையன், அவன் வந்து ஃபஸ்ட் இயர் பையன்றதால அவன் வந்து அந்த கிளப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவன் அந்த கிளப்பை வந்து தொடச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்டிக்கு பட்டு டியூவோட ஷர்ட் வந்து அந்த பக்கெட்டில் விழுந்துருது. ஐயோ போச்சு போ, அவன் வந்து அவனை கொல்ல போகிறான் அப்படின்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் வந்து இவனை அடிக்க போகிறான். இவன் அடிச்சுட்டு இருக்கும்போது சாம்ப் நடுவில் வந்து அவனை காப்பாற்றிடுறான். 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுகிறான். நீங்கள் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இனிமேல் நீங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறான். இப்போ டியூட்டர் நிறைய இடத்துல போய் வேலை தேடி இருக்கான். ஆனால் யாருமே வந்து இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வரான். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அழாத, இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இதையும் நீ சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜான் வந்து அந்த ப்ராக்டிஸ் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். சைஃபை வந்தோடனே சும்மா அவனை மியா அப்படின்னு எழுப்புறான். அவனை திரும்ப மியா அப்படின்னு 2 பேர் விளையாடுறாங்க. விளையாடாத வா அப்படின்னு சொல்லி 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அப்போ எங்கே என்னோடய பிரேஸ்லெட் அப்படின்னு ஜான் கேட்க, நான் மறந்துட்டேன், என்னோடய ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி வா நானும் ஒரு ரூமுக்கு வரேன், எனக்கு அந்த பிரேஸ்லெட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறான். இவன் அவன் ரூமுக்கு வரேன்னு சொன்னோடனே உடனே சைஃபா ஹாப்பியாக அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அப்போ தான் எனக்கு டக்கு ஞாபகம் வருது,
நம்ம எதுக்கு இவனோட ரூமுக்கு போகணும், இதெல்லாம் ஏதோ ட்ராமாவில் நடக்கிற மாதிரி இருக்கே, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு, பயமாக இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். பயம்லாம் இல்லைப்பா, அப்போ என்ன வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போ திடீர்னு மழை பெய்யுது. என்னடா இது, ட்ராமாவில் இந்த மாதிரி மழையெல்லாம் பெய்யும், ரொமான்டிக் சீன்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ இவன் நடந்துக்கிறது கூட ஒரு ஹீரோ மாதிரியே இருக்குது. அப்போ நான் தான் ஹீரோயினா அப்படின்னு மனசுக்குள்ளே ஜான் நினச்சிக்கிட்டே வரான். அப்போ டக்குன்னு வழுக்கி விழ போகிறான். நான் எதுக்கு அவன் பக்கத்தில் இருக்கும்போதே வழுக்கி விழுறேன், இதெல்லாம் ஏதோ கதையில் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படி திங்க் பண்ணுறான். அவனை பிடிச்சிட்டு அவன் ஃபேஸை பார்க்குறான். என்னை கிஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். சே, நான் எதுக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சைஃபா சொல்கிறான். அப்புறம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் 2 பேரும் மழையில் நடந்து போகிறாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையா இல்லை ஏதோ கதையா, எதுவுமே புரியலையே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே அவன் கூட போகிறான். இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கிட்ட பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.